ஐஓசியில் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இது வந்து ஒரு ஆயில் நிறுவனம், மத்திய அரசு நிறுவனம், அதிகமான சம்பளத்தை வழங்குகின்ற ஒரு நிறுவனம். சதர்ன் ரயில்வேல அப்ரண்டிஸ் கிட்டிருக்காங்க. கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் 220 போஸ்ட். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் TJ சங்கர். வேலைவாய்ப்பு செய்திகள் போன வாரம் போடலை, அதுக்கு முந்தின வாரம் போட்டோம். இந்த வாரம் இது வந்து ரெக்கார்டட் வீடியோ, வெளியூர் செல்வதனால் இது ரெக்கார்டட் லைவ் கிடையாது. தொடர்ந்து வேலைவாய்ப்பு செய்திகளை பெறுகின்ற இளைஞர்கள் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு நல்ல வேலையை பெற வேண்டும் என்பது இந்த வீடியோவின் நோக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுடைய சேனல். இந்த சேனலை பலருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுவதன் மூலமாக நீங்கள் யாரோ ஒருவருக்கு, முகம் தெரியாத ஒருவருக்கு உதவி செய்வதை போன்று ஆகும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, இந்த வாரம் ஜாப் அலர்ட்ஸ் என்ன? இப்போ இபியில பல்வேறு மாற்றங்கள் இருக்கு, சின்ன சின்ன முன்னேற்றங்கள் இருக்கு. வேலை இபியிலுடைய கேங்மேன், கான்ட்ராக்ட் லேபர், மினிஸ்டரோட பேச்சுவார்த்தை என்பது இதெல்லாம் நான் கடைசியாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வேலை வாய்ப்பு செய்திகளை முதல்ல சொல்லிட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அது போன வாரம் இல்லை, அது முந்தின வாரம் தான் போட்டது. ஒரு வாரம் இடையில கேப் கொடுத்துருக்கு. அந்த வகையில் இந்த வாரம் ஜாப் அலர்ட்ஸ் என்ற வகையில் என்னன்னா, போஸ்ட் ஆஃபீஸில் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்தியா போஸ்ட் அப்படின்றாங்க. கிராமின் தக் சேவக், அது போஸ்ட்மேன் வச்சிங்களேன். அது வந்து ஒரு 3789 போஸ்ட். அதே மாதிரி 44,222 போஸ்ட் ஆல் இந்தியா முழுக்க. இந்த தமிழ்நாட்டில் 3789 போஸ்ட் என்ற வகையில் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு 10th +2 குவாலிஃபிகேஷன். இதற்கான கல்வி தகுதியாக லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 5 முடிச்சு பண்ணி பாருங்க. நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ற நிறுவனத்தில் 71 போஸ்ட் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸ்டைஃபண்டரி ட்ரெயினி, சயின்டிபிக் அசிஸ்டன்ட், எக்ஸ்ரே டெக்னீஷியன் அண்ட் நர்சிங் என்ற வகையில் ஒரு 74 போஸ்ட் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதற்கான கல்வி 12th ITI டிப்ளமோ, BSc நர்சிங், MSc நர்சிங், லேப் டெக்னீஷியன் என்ற வகையில் அந்த கல்வி தகுதியாக இருக்கு. இதுல யாராவது இருந்தால் முயற்சி பண்ணி பாருங்க. ஐஓசியில் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இது வந்து ஒரு ஆயில் நிறுவனம், மத்திய அரசு நிறுவனம், அதிகமான சம்பளத்தை வழங்குகின்ற ஒரு நிறுவனம். இதுக்கு உள்ளலாம் போன பயங்கரமான செட்டில்மெண்டால் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மத்திய அரசு நிறுவனம். இதுல 400 டெக்னிக்கல் அட்டெண்டன்ட் 1, JE அட்டெண்டன்ட் 4, ஜூனியர் குவாலிட்டி கண்ட்ரோல் அனலிஸ்ட் 4 அப்படின்ற பதவிகளுக்கு கேட்டிருக்காங்க. டோட்டலாக 400 பதவிகள் கேட்டிருக்காங்க ஆல் இந்தியா முழுக்க, இந்தியா முழுவதும். இது உள்ளலாம் போனால் அவ்வளோ அற்புதமான ஜாப் வச்சுங்களேன். வங்கியை விட அதிகமான சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அது. இதில் வந்து ITI டிப்ளமோ, BSc, BE, BTech அப்படின்ற மாதிரி கல்வி தகுதியை கேட்டிருக்கிறாங்க. இதற்கான கடைசி தேதி ஆகஸ்ட் 21. முயற்சி பண்ணி பாருங்க. சதர்ன் ரயில்வேல அப்ரண்டிஸ் கேட்டிருக்காங்க. சதர்ன் அப்ரண்டிஸ் 2438 பதவிகளுக்கான அப்ரண்டிஸ் கேட்டிருக்காங்க. இதில் என்னன்னா, சதர்ன் ரயில்வேல 10th +2 ITI என்ற குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 12 இதுக்கு லாஸ்ட் டேட். ரயில்வேல அப்ரண்டிஸ் போனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னால், அங்கு அப்ரண்டிஸாக பணிபுரியக்கூடிய ஊழியர்களில் ஒரு 20% ஆஃப் த அப்ரண்டிஸ் பர்மனன்சிக்கு எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அநேகமாக ஒரு மத்திய அரசு நிறுவனங்களில் இப்பெல்லாம் அப்ரண்டிஸை இபியில் ஒரு காலத்தில் எடுத்திருந்தாங்க. 98க்கு முன்னாடியில் எடுத்திருந்தாங்க. இப்பெல்லாம் அப்ரண்டிஸை எடுக்கணும்லாம் சொல்லலை. அப்ரண்டிஸ் எடுக்கலாமா வேணாமான்றது அப்ரண்டிஸ் ஆக்ட் 2015 அமெண்ட்மெண்ட் கொடுத்தோம். நிறைய வழக்குகள் இருக்கு. அது சம்பந்தமா நிர்வாகம் எந்த முடிவு எடுக்காம பெண்டிங்ல இருக்குன்னு. ஆனால் சதர்ன் ரயில்வேல மட்டும் 20% அப்ரண்டிஸ்ல இருந்து ஜாப் எடுப்பாங்க. அதனால ரயில்வேல இந்த குவாலிஃபிகேஷன் 10th +2 ITI குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க 2438 அப்ரண்டிஸ் ட்ரெயினி எடுக்கிறாங்க. முயற்சி பண்ணி பாருங்க. இதற்கு லாஸ்ட் டேட்டு ஆகஸ்ட் 12. அதே மாதிரி RRB ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டுல இருந்து இருக்கிறாங்க ஜூனியர் இன்ஜினியர் அப்படின்ற போஸ்ட் எடுக்கிறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் 7951. 7000 பல்க் ரெக்ரூட்மெண்ட் 7951 போஸ்ட். இது BE, BTech, BSc, ME, MTech என்ற கல்வி தொகுதி கேட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 29 லாஸ்ட் டேட். ஆகஸ்ட் 29 லாஸ்ட் டேட். முயற்சி பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இது வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால இருக்கிறவங்களுக்கு 68 போஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால ஆகஸ்ட் 14 லாஸ்ட் டேட். ஆகஸ்ட் 14 லாஸ்ட் டேட். ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஒன்லி. ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் என்ன கேட்பாங்கன்னா, யூனிவர்சிட்டி லெவல், ஸ்டேட் லெவல், ஆல் இந்தியா லெவல், இதுதான் அந்த ரேங்க். இப்போ ஸ்டேட் பேங்க் இதுதான் நம்பர் 1 பேங்க். இந்தியாவிலே இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு அடுத்தபடியாக பேங்கிங் செக்டர் நம்பர் 1 பேங்கிங் ஸ்டேட் பேங்க். இங்கே வந்து ஸ்வீப் இருக்கு 60,000 70,000 சம்பளம். ஸ்வீப் இருக்கு 70,000 சம்பளம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வங்கி. அந்த வங்கியில் தகுதியுடைய குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய அவங்க முயற்சி பண்ணி பாருங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சன் எனி டிகிரி சொல்லியிருக்காங்க. ஆவடி ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்டரி அந்த இடத்துல வந்து 320 கிராஜுவேட் அப்ரண்டிஸ், டிப்ளமோ அப்ரண்டிஸ், நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அப்படின்ற போஸ்ட் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் BE, BTech, ME, MTech, BBA, BCA, CA
இப்படின்னு கேள்வி கேட்டிருக்கேன். இதற்கான கடைசி தேதி ஆகஸ்ட் 19. முயற்சி பண்ணி பாருங்க. அதுமாதிரி எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட், எல்ஐசி நிறுவனத்துடைய ஒரு துணை நிறுவனம் இது. எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட், அதில் 200 ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட். நல்ல சம்பளம், நல்ல நிறுவனம், இன்சூரன்ஸில் நம்பர் 1 நிறுவனம், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நிறுவனம், மத்திய அரசு நிறுவனம். இது உள்ளலாம் போன நல்ல சம்பளம் கிடைக்கும், நிறைய சலுகைகள் இருக்கு என்ற வகையில் ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ், உலகம் முழுக்க இருக்கிற ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ்ல இது எல்ஐசி ஒரு நிறுவனம். ஃபார்ச்சூன் 100 லிஸ்ட்லையும் எல்ஐசி ஒரு நிறுவனம் என்பது மிக மிக முக்கியமான விஷயம். இதில் வந்து என்னன்னா 200 ஜே போஸ்ட், எனி டிகிரி, ஆகஸ்ட் 14 லாஸ்ட் டேட் முயற்சி பண்ணி பாருங்க. அதே மாதிரி மூணு போஸ்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி அப்படின்ற போஸ்ட் இருக்கிறாங்க. ரொம்ப நம்பர்ஸ் கம்மி, 3. அதுக்கு பிஇ பிடெக் என்ற குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அதற்கு கடைசி தேதி ஆகஸ்ட் 3. முயற்சி பண்ணி பாருங்க. பிஇ படித்தவர்கள் முயற்சி பண்ணி பாருங்க. அதே மாதிரி பேருக்கு சொன்ன ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. 94 போஸ்ட். என்ன 94 போஸ்ட்? ஆபீசர் கிரேட் பி, ஜெனரல் ஆபீசர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு எனி டிகிரி, மாஸ்டர் டிகிரி அப்படின்னு கல்வி தேதி நிர்ணயிச்சிருக்காங்க. மாஸ்டர் டிகிரி இருந்தாலும் பரவாயில்ல, பட் குவாலிஃபிகேஷன் மினிமம் எனி டிகிரி. டேட் வந்து 16/8, ஆகஸ்ட் 16 லாஸ்ட் டேட். நான் ஏற்கனவே சொன்னேன், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்டத்தட்ட ஆயில் நிறுவனங்கள், எல்ஐசி இதை விட கொஞ்சம் ஒரு படி மேலே. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நல்ல சம்பளம், அங்கே போனால் லைஃபே செட்டில் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்தியாவில் நம்பர் 1 நிறுவனம், வங்கி நிறுவனம், அனைத்து வங்கிகளும் கட்டுப்படுத்தக்கூடிய நிறுவனம், சம்பளம் உட்பட எல்லாமே அற்புதமாக இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்க. 16 ஆகஸ்ட் லாஸ்ட் டேட்டு. அதே மாதிரி வந்து கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் 220 போஸ்ட். ஸ்டாஃப் நர்ஸ், லேப் டெக்னீஷியன், எக்ஸ்ரே டெக்னீஷியன், மெடிக்கல் ஆஃபீஸர். இதற்கான கல்வி தகுதினா சொல்லியிருக்காங்கன்னா பிஎஸ்சி நர்சிங், லேப் டெக்னீஷியன் படிச்சிருக்கணும், டிப்ளமோ இன் பார்மசிஸ்ட் படிச்சிருக்கணும். இதற்கான கடைசி தேதி ஆகஸ்ட் 9. முயற்சி பண்ணி பாருங்க. சென்னை கார்பரேஷன், இது ஒரு மாநில அரசு நிறுவனம், நல்ல நிறுவனம், இது முயற்சி பண்ணி பாருங்கன்றதான் இது. டோட்டலாக இன்னைக்கு ஒரு 10 நிறுவனங்கள்ல இருந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முயற்சி பண்ணி பாருங்க. கூடுதலாக என்னன்னா, இபியில் பல்வேறு விஷயங்கள் சின்ன சின்ன டெவலப்மெண்ட் வந்துட்டே இருக்கு. மின்சார வாரி ஊழியர்களுக்கான இது தகவல். இது 25, இன்னைக்கு 25ஆம் தேதி. இது வந்து பேச்சுவார்த்தை மின்துறை அமைச்சரோட வாரிய வளாகத்தில் நடந்தது. ஜே இஸ்லாம் போனாங்க. நாம தனியாக பேசணும், தனியாக டைம் கட்டதும் தனியாக பேசணும். அதில் பேசப்பட்ட விஷயங்களை 1, ஒப்பந்த ஊழியர்களை பணி நிறுத்தம் செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு புள்ளியார் சொல்லி போட்டிருக்கோம். பேசலாம், அதற்காக பண்ணுவோம்ன்ற மாதிரி ஒரு லைட்டாக சொல்லியிருக்காரு. ஒரு பாசிட்டிவான அம்சம் வச்சிங்களேன். அதை விட முக்கியமானதுன்னா, காலி பணியிடங்கள் நிரப்பட வேண்டும் என்ற விஷயத்தை 33,000 காலி பணியிடங்கள் வந்தாச்சு. வேலை செய்கிற ஆட்களை செத்து போறாங்க, காக்கை குருவிகளாய் செத்து போறாங்க மின்சார வாரி ஊழியர்கள். நுகர்வோருக்கு சேவை செய்ய முடியல விஷயம் அழுத்தமாக பேசியிருக்கிறோம். அது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறேன், ஃபினான்ஸ் கிட்டையும் எனர்ஜி கிட்டையும் பேசி உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறேன் என்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். கேங்மன் லெஃப்ட் அவுட் என்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறோம். காலி பணிகள் நிரப்பது சம்பந்தமாக கேங்மன் லெஃப்ட் அவுட் கேங்மனை எடுத்த உடனடியாக எங்களுக்கு ஆட்கள் கிடைக்கும், ஒர்க் ப்ரெஷர் இருந்து ரிலீஸ் ஆக முடியும். அதனால கேங்மனை போட்ட மாதிரி இருக்கும். ஏற்கனவே கேங்மன்லேயும் கொஞ்சம் அந்த 5000 பேர் இருந்தாலும் 5000 பேர்ல கண்டிப்பாக 3000 to 3500 பேர் ஒப்பந்த ஊழியர்கள் இருக்காங்க. ஒப்பந்தம் உள்ள வந்த மாதிரி இருக்கும், கேங்மன் எடுத்த மாதிரி இருக்கும், வேலை செய்கிற ஆட்கள் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு உடனே போடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அதையும் நான் பரிசீலிக்கிறேன், பேசுகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். மீதி இதுதான் முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அப்புறம் ஆப் சம்மந்த பல விஷயங்கள் பேசணும் வச்சுங்களேன். மீண்டும் 1ஆம் தேதி நீங்கள் வாரிய தலைவரோட பேசுங்க. 1ஆம் தேதி வாரியத்தினோட பேச்சுவார்த்தைக்கு மேலே மீதி பெண்டிங் இஷ்யூஸ்லாம் இருக்குது. அந்த பெண்டிங் இஷ்யூஸ் பேசலாம்னு சொல்லியிருக்காரு. நீண்ட நாட்களுக்கு பிறகு மின்துறை அமைச்சரோட பேசியிருக்கிறோம். ஒரு நல்ல கிரீன் சிக்னல்னு தான் சொல்லணும். அது எந்த அளவுக்கு நடக்கும் நடக்காது என்பதை நான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் வந்து காலி பணியிடங்களை நிரப்புவது என்ற விஷயத்தில் ஒரு நல்ல முடிவை வாரியம் எடுக்கும், தமிழக அரசு எடுக்கும் என்று தான் நம்ம கருதுறோம். ஏன்னா அது எடுக்கலைன்னா மின்சார வாரியத்தை ரன் பண்ண முடியாது. விபத்துகள் ஏற்பட்டால் அது அடுத்தடுத்த கான்சிக்வன்சஸை என்ன பண்ண முடியும், புதிதாக அந்த சட்டங்கள் அது தொழிலாளிகளை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பதெல்லாம் மிகப்பெரிய நமக்கு அச்சம் இருக்குது. அது தொடர்பாக ஒரு வீடியோ இது முன்னாடி போட்டிருக்கோம். 3 குற்றவியல் சட்டங்கள் சம்பந்தமாக போட்டிருக்கேன், பாருங்க, அது புரிஞ்சுங்க. இதுக்கிடையில் தான் 27, 28 இந்த 4வது சனி ஞாயிறு ராமநாதபுரம், ராமேஸ்வரத்தில் நமது பொதுக்குழுவில் பேச போகிறோம். பல்வேறு முடிவுகள் எடுக்க போகிறோம். அந்த முடிவுகளின் அடிப்படையில் நாம் அடுத்த கட்ட நகருக்கு போக போகிறோம். இடையில் மீதி நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. இன்னும் வேறு சில வழக்குகளையும் நம்ம போடுறதுக்கான ஏற்பாடுகள் இருக்குது. அநேகமாக ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல முடிவை எட்டுவோம். நல்ல முடிவு தொழிலாளிகளுக்கு, மின்வாரிய தொழிலாளிகளுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். பார்ப்போம். ஒற்றுமையாக செயல்பட்டால் அனைத்தும் கிடைக்கும். கேங்மன் உட்பட, லெஃப்ட் அவுட் கேங்மன் உட்பட, ஒப்பந்த ஊழியர்கள் உட்பட, மின்சார வாரியத்தினுடைய எதிர்காலத்தை
புரிந்து கொண்டு மின்சார வாரியத்தை காப்பாற்றுவதற்காக அதில் உள்ள தொழிலாளிகளுடைய ஓய்வு பெற்ற தொழிலாளிகளுடைய அவர்களையும் காப்பாற்றுவதற்காக நாம் இணைந்து செயல்படுவது அவசியம். குறிப்பாக சீட்டு சங்கத்தின் தலைமையின் கீழ் செயல்படுவது அவசியம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு என்று ஒரு பழமொழி இருக்கு. நாம் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும், சீட்டு சங்கம் என்ற கொடையின் கீழ் இருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானது என்பதை சொல்லி இந்த வார காணொலியை நிறைவு செய்கிறோம். இது ரெக்கார்டட். மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன், இது உங்களது சேனல் என்பதனால் இதை அனைவரும் பார்க்க வேண்டும், பகிர வேண்டும், கமெண்ட் பண்ணணும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம். அன்டில் தென் பை. நான் உங்கள் TJ சங்கர். நன்றி, வணக்கம்.